என்னம்மா என்னமோ சேரில் தலையில் தூக்கிட்டு நடமாடுறீங்க, என்னமோ தேடுறீங்க மாதிரி இருக்கு. ஆமா, தமிழை தேடிட்டு இருக்கேன். ஆ தமிழை காணோம். தமிழ் கிடைச்சா தலையில தூக்கி வச்சுட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். ஓஹோ, ஏன் தமிழ் எங்கே காணாமல் போச்சு? இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்ததில் 10th தமிழ் 92% தான் இருக்க மாதிரி இருக்குது. அதர் மொழி எல்லாமே 98% பாஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அதாங்க தமிழை காணோம். அந்த தமிழ் கிடைச்சா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கிடைச்சா தலையில தூக்கி வச்சிட வேண்டியதுதான். ஆனால் எங்காவது வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க. எப்பவுமே தலையில வச்சிடுறது. மும்மொழி கொள்கை வேண்டான்றாங்க, ஆனால் மும்மொழி தான் முதல் நிற்கிது. அதெல்லாம் நிக்குது. தமிழே காணோம் தமிழ்நாட்டுல. அப்புறம் பார்த்தா தமிழுங்களுக்கே இடம் இல்லை. எந்த கம்பெனி பாரு, எந்த வேலை பாரு, எல்லாரும் ஹிந்தி தான் இறக்குறாங்க. எங்களுக்கு பாஷையும் தெரிய மாட்டேங்குது, அவங்க சொல்றதும் புரிய மாட்டேங்குது, நாங்க சொல்றதும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஹிந்தி எங்களை படிக்க விடவும் மாட்டேங்குது. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் தமிழை தலை மேலே தூக்கி வச்சுட்டு நடக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. தமிழை தலையில வச்சுட்டு நடக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன். ரைட்.